திரைப்பட ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செழியன் இன்று காலை சென்னையில் காலமானார். முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். திரைப்பட ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செழியன் இன்று காலை சென்னையில் காலமானார். தேசிய விருது பெற்ற டூலெட் பட இயக்குநரும் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளருமான செழியன் இன்று காலை சென்னையில் காலமானார் என்ற துயரச் செய்தியை பார்க்கிறோம். உடல் நலக் குறைவால் அவர் காலமானார் என்ற அண்மை செய்தி. திரைப்பட ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செழியன் சென்னையில் இன்று காலமானார் என்ற துயரச் செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். தேசிய விருது பெற்ற டூலெட் பட இயக்குநரும் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளருமான செழியன் இன்று காலை சென்னையில் காலமானார் என்ற துயரச் செய்தியை பார்க்கிறோம். என்ன விவரம்? கார்த்திகா, பிரபல ஒளிப்பதிவாளர் அவரிடம் PC ஸ்ரீராமிடம் உதவி ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளர் செழியன். இவர் கல்லூரி, பரதேசி, தென்மேற்கு பருவக்காற்று உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருக்கிறார். இவர் அடுத்ததாக பல்வேறு திரைப்படங்களுக்கு பணியாற்றி வந்த நிலையில் இவர் இயக்கத்தில் டூலெட் என்ற திரைப்படம் இயக்கப்பட்டது. இது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு தேசிய விருது பெற்றது. சிறந்த ஒளிப்பதிவாளர் இயக்குநருக்கான விருது பெற்ற நிலையில் இவர் கேன்சர் உடல் பாதிப்பால் தரமணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இன்று அதிகாலை சிகிச்சை பலன்றி அவர் உடல்நலம் குன்றிய காலமானார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் இன்று காலை 10 மணி அளவில் வடசாவகத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகமான ராவணன் குடிலில் பொதுமக்கள் அஞ்சலிக்கும் திரைப்பட அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, உடல் நலக்குறைவால் திரைப்பட ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செழியன் சென்னையில் இன்று காலை காலமானார் என்ற துயரச் செய்தியை பார்க்கிறோம். கல்லூரி, தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி உள்ளிட்ட படங்களில் பணியாற்றியவர். இந்நிலையில் அவர் உடல்நலக் குறைவு காரணமாக ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். உடல்நலக் குறைவால் தரமணியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார்.